பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதை இந்த மாதிரி ஒரு துணியில் வந்துட்டு உலர்த்திட்டு நல்லா ஈரமெல்லாம் போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான ஸ்டெப்பு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி வந்துட்டு 3 மடங்கு ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து கிளறி விடுங்க. உப்புமா மாதிரி நல்லா கெட்டியாயிருங்க. அந்த சமயத்தில் வெல்லம் வந்துட்டு 1.5 மடங்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. துருகி வச்ச தேங்காய், கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட் வந்து தூக்கி தரதுக்காகங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி திப்பியாக வரணுங்க. இது வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ பொறுமையாக கிளறிட்டே இருங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருங்க. அப்புறம் கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூண்டு ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவில சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि